ஹாய் அண்ட் வணக்கம் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று ரிலீஸ் ஆன டியூட் அஸ்வின் சேனல்லேருந்து வடிவேலு ரோஸ்ட்டோட 3வது பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். லண்ணன் கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனைடு குப்பி, வறுமையில் வருவோருக்கு வயிற்றிலேயே எட்டி உதைத்து அனுப்பும் வள்ளல், கூட நடிக்கிறவங்க என்னைக்குமே வளர்ந்துடவே கூடாதுன்னு நினைக்கிற நல்லெண்ணம் கொண்ட தானை தலைவன், நடிகை என்றாலே நாக்கை தொங்க போட்டு கொண்டு ஓடும் நற்பண்புக்குரிய வைகை புயல் வடிவேலு அவர்களுக்கு அவர் லைஃப்ல பண்ண கன்றாவியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கரைச்சு பொழிச்சு அவர் மூஞ்சிலே ஊத்த போறோம். இந்த வீடியோல ஆல்ரெடி நிறைய தடவை ஊத்திட்டோம். நம்ம ஊத்துறது மட்டும் இல்லாம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மக்கள் வாரி வாரி குருநாதருக்கு சாணி அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்க வடிவேலு மூஞ்சில. இந்த வீடியோலயும் கொஞ்சம் இருக்குது, அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த வடிவேலு ஹேட்டர்ஸ் அவர்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கத்தை போட்டுட்டு இந்த வீடியோக்குள்ள போறேன். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதா? No sudu, no sorne, no disturbance, absolute peace, love. வடிவேலு மாதிரி ஒரு மானங்கட்ட ஜென்மத்தை யாருமே லைஃப்ல பாத்துருக்க மாட்டாங்க. ரியல் லைஃப்ல இந்த மாதிரியான கேரக்டர் நம்ம பக்கத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா 10 அடி தூரம் ஓடுற மாதிரி கேரக்டர் தான். ஆனா இந்த கேரக்டர் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாம உலகெங்கும் இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாருமே தூக்கி வச்சுக்கிட்டு தலைவான்னு கொண்டாடுச்சு, இன்க்ளூடிங் மைசெல்ஃப் ஆல்சோ. இது எல்லாமே இந்த வைகை புயலுக்கு பின்னாடி இருக்கிற சம்பவங்களை பத்தி எல்லாம் தெரியாம இருந்த வரைக்கும் தான். ஒன்ஸ் இந்த சேட்டை எல்லாம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் ஆக வடிவேலு அவர்களை போக விட்டு புறமண்டையிலே அடிக்கிறாங்க. எந்த சோசியல் மீடியா வடிவேல ஃபீல்டுல இல்லைனாலும் உயிர் போட வச்சுக்கிட்டு இருந்ததோ அதே சோசியல் மீடியா இப்போ பூமரங்க மாதிரி திருப்பி பின்னாடி ஆப் எடுத்து சொருகிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வடிவேலு அவர்கள் இதுக்கப்புறம் பொதுவெளியில வந்தாலே கழுவி ஊத்தப்படும் தான் எனக்கு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் படத்துல நடிக்கிறதும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 10-12 வருஷத்தை முழுங்கிட்டாரு. இதுக்கப்புறமும் படம் வாய்ப்புகள் இருக்காதுன்னு தோணுது. அந்த அளவுக்கு கொஞ்சம் நெஞ்ச சேட்டையா பண்ணி வச்சிருக்குது. எனக்குமே தூக்கி விட்ட ஒரு ஏணியை மறக்கவே கூடாது. அது இல்லைன்னா நம்ம இருக்கிற உயரத்துக்கு வந்திருக்கவே மாட்டோம். எங்கேயோ மதுரையில கண்ணாடி ஃப்ரேம் போடுற கடையில இருந்த ஒரு மனுஷனை கூப்பிட்டு வந்து படத்துல நடிக்க வச்சு தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி ஒரு வாழ்க்கையை உருவாக்கி விட்டவர் ராஜ்கிரண். காலத்துக்கும் ராஜ்கிரணை மறக்கவே கூடாது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு மனிதரா வடிவேலு வாழ்க்கையில இருந்திருப்பாரு. ஸ்டார்டிங்ல அவர் காலை பிடிச்சிட்டு சுத்தி நாய்க்குட்டி மாதிரி வந்துட்டு ஒரு கட்டத்துல நல்ல பெரிய ஆளானதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு மோசமான சூழ்நிலை வரும்போது ஏதோ காசு கொஞ்சம் கொடுத்திருக்காரு போல. காசு விஷயம்னாலேதான் நம்ம தலைவன் கஞ்சி பிசினாரி ஆயிடுவாப்ல. அது மட்டும் இல்லாம சொல்லி காட்டிருக்காரு. பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு நான் இந்த மாதிரி ராஜ்கிரனுக்கு அவ்வளவு கொடுத்தேன் இவ்வளவு கொடுத்தேன் ஹெல்ப் பண்ண. ராஜ்கிரண் இதெல்லாம் பார்த்து நொந்து போயிருக்கிறாரு. இவங்கிட்ட ஏன்டா அந்த காசை வாங்கணும் அப்படின்ற அளவு கூட போயிருந்திருப்பாரு. உண்மையான ஒரு நல்ல ஒரு மனுஷனா இருந்தா கஷ்டப்படுற காலத்துல இத பத்தி எல்லாம் எதிர்பார்க்காம சைலண்டா இந்த விஷயத்துல நீ பண்ணிட்டு போயிருந்திருக்கணும். கேவலம் பிச்சைக்காரத்தனமா ஒரு காசை கொடுத்துட்டு அதை போய் ஊர் ஃபுல்லா டமார் அடிச்சுக்கிட்டு அவர் ஏதோ பிச்சை எடுக்கிற மாதிரியும் நீ அவருக்கு பிச்சை போடுற மாதிரி தான் இருக்குது. உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டதே அந்த மனுஷன் தான். இந்த அளவுக்கு ஒரு மட்டமான மனநிலையில தான் இருக்கிறாரு வடிவேலு அவர்கள். அதுக்கப்புறமா வடிவேலை பத்தி பேசுறதே நிறுத்துறாரு ராஜ்கிரண் அவர்கள். என்ன மனுஷன் நீ? ராஜ்கிரனுக்கே இந்த அளவுக்கு ஒரு அல்பத்தனமான புத்தி வச்சுக்கிட்டு இருக்காருன்னா கூட நடிச்ச நடிகர்கள் சின்ன நடிகர்கள் என்ன மாதிரியான மைண்ட் செட்ல வச்சிருந்திருப்பாருன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். படத்துல நடிக்கும் போதே அவங்களுக்கு சம்பளம் சரியா கொடுக்காம கம்மி 1000-2000 கொடுத்து அனுப்பி விட்டு இவர் மட்டும் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு போறது. ரீசெண்டா போண்டாமணி அவர்கள் இறந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி அவர் ஹெல்ப் கேட்டு ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருந்தாரு. இந்த மாதிரி எனக்கு சிச்சுவேஷன் சரியில்லை, யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. வடிவேலு அவர்கள் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருக்கும் போது அங்க பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போண்டாமணி அவர்கள் உங்க கூட நடிச்சிருக்கிறாரு, அவர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதும் தலைவனுக்கு மூஞ்சி அப்படியே சுருக்குன்னு மாறி போச்சு. அப்படியே பேச்ச மழுப்புறாப்ல. அந்த டாபிக் விட்டு அப்படியே வேற இடத்துக்கு போயிட்டாப்ல. என்னமோ கேட்டீங்களா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நடிகர் போண்டாமணி சிறுநீரகத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன், உதவி வேணும்னு சொல்லி வீடியோ வெளியிட்டிருக்காப்ல. உதவி பணம் உங்க குடும்பம் என்ன மாதிரி உதவி பண்ண போறீங்க? அவன் என்ன கட்சி அவன் என்ன கட்சி இப்படி இருக்கிறன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது. எச்ச கையிலேயே காக்கா ஓட்டாத பீஸ் இந்த பீஸ். இது போய் எப்படி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது? இது மத்தவங்க வந்து புடுங்க தான் செய்யுமே தவிர 5 பைசா கொடுக்காது. போண்டாமணியே இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்துல போட்டு நெஞ்சிலேயே ஏறி மிதிச்சு அனுப்பியிருக்கிறாரு. கூட நடிக்கிறவங்கள இந்த அளவுக்கு கேவலமா தான் நடத்துவார் போல. ஒரு மரியாதைன்றது இருக்காது. சிங்கமுத்து அவர்களுக்கும் வடிவேலுக்கும் ஏதோ ஒரு லேண்ட் தகராறு ஒண்ணு போயிட்டு இருந்தது. ஏதோ ஒரு பிரச்சனை முன்னாடி நடந்துகிட்டு இருந்தது. அதை பத்தி போண்டாமணி கிட்ட இருந்து பிரஸ் ரிப்போர்ட் கேனத்தனமா ஒரு சில கேள்வி கேட்க இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவரு இவ்வளவு பிரஸ் எல்லாம் பார்த்து பயந்து போய் ஏதோ ஒண்ணு வாயில வந்தது சொல்லிட்டு போயிட்டாப்ல. இத நியூஸ் பேப்பர்ல போட்டதுக்கு அப்புறமா வடிவேலு அதை பார்த்துட்டு அசிங்கமா திட்டிருக்காப்லையா. ஐயோ நம்மளுக்கு இந்த மாதிரி திட்டாரு, படங்களும் கொடுக்காம போயிடுவாருன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில வேகமா ஓடி போய் வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருந்து அவர் காலில் விழுந்து கெஞ்சிருக்கிறாரு. எட்டி நெஞ்சு மேலேயே மிதிச்சு போண்டாமணியை கேவலப்படுத்தி அடிச்சு அனுப்பியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் படமும் கொடுக்காம தான் துரத்தி விட்டு இருக்கிறாரு. ஊர்ல எல்லாரும் வடிவேலு டயலாக சொல்லி
சொல்லி சொல்லி அந்த மனுஷனை ஒரு லெவலுக்கு டாப்ல தூக்கி போய் வச்சா அந்த மனுஷன் இந்த அளவுக்கு கேவலமா கேனத்தனமா சில்லறத்தனமா ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் கேட்கவே ரொம்பவே அசிங்கமா இருக்குது. காசு விஷயத்துல இந்த அளவுக்கு கராரா இருக்குல்ல, உன் காசுனா யாருக்கும் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல இருக்கிறப்பல அடுத்தவங்க காசுக்கு மட்டும் எதுக்கு ஆசைப்படணும்? மணிரத்னத்துடைய அண்ணன் வந்து ஜிவி மணிரத்னம் ஸ்டார்டிங்ல நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணியிருந்தாரு. தமிழ் படம் கூட அவர் பண்ணதுதான். அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல நிறைய லாஸ்லாம் ஆயிருக்குது. வடிவேல வச்சு படம் ஏதோ பண்றதுக்கு அட்வான்ஸ் கொடுத்திருக்காரு ஒரு 5 லட்சமோ சம்திங். படமும் எடுக்கல போல. ஒரு கட்டத்துல ரொம்பவே பினான்சியல் இஷ்யூ வந்ததுனால அவருமே இறந்துட்டாரு ஒரு சிச்சுவேஷன்ல. அவங்க குடும்பத்துக்கு அவர் கொடுத்த அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. உண்மையான மனுஷனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? உனக்கு சொந்தமில்லாத ஒரு காசை ஒருத்தவங்க அட்வான்ஸா வாங்கி அதுக்காக நீ ஒரு வேலையுமே செய்யல, சும்மா பேசி வச்சு கொடுத்ததுதான். அந்த காசை திருப்பி அவங்க கஷ்டப்படுற குடும்பத்துக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு என்ன நோவுது? உன் காசு இந்த மாதிரி ₹1 போனா விட்டுருவியா அப்படின்ற மாதிரி தான் இந்த செய்தி எல்லாம் கேட்கும் போது தோணிட்டு இருந்து. அந்த அளவுக்கு கல் நெஞ்சக்காரனா அந்த வடிவேலு பீஸ் இருந்திருக்குது. கல் நெஞ்சக்காரனை தாண்டி அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட்டு இருக்குன்றதுதான் எனக்கு இதுல தெரிய வருது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் வந்து தில்லாலங்கடின்னு ஒரு படம் வந்து 2010ல நம்ம பார்த்திருப்போம். செம்ம காமெடியா இருக்கும். நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் நடிக்க அவங்க அண்ணன் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. மலேசியாவுல வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்ல நிறைய இருந்திருக்கும். அந்த சீன்ஸ்லயுமே நம்ம அதிகமா பார்த்திருப்போம். அந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து ஜெயம் ரவி அப்போதான் எடிட்டர் மோகன் சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அவர் வந்து தமிழ் சினிமாவுல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நல்ல பரிச்சயமான ஒரு ஆளு. அவர் படத்துல அந்த படத்துல நடிக்கிறதுக்கு மலேசியாவுக்கு போயிட்டு வர ஒரு 4 hours அந்த 8 hours வந்து ஒரு நாள் கால் ஷீட்டா கேட்டு கரெக்டா கணக்கு பார்த்து வாங்கி இருக்கிறாராம். மலேசியா போயிட்டு வந்திருக்கிறவங்க போறதுக்கு 4 மணி நேரம் வர்றதுக்கு 4 மணி நேரம் ஆகுதுங்க. அது ஒரு நாள் பேமெண்ட் கொடுத்தாங்க. இது வந்து சினிமா வரலாற்றில் இல்லாத ஒரு எப்பயுமே நம்ம வந்து சம்பளம் ஒண்ணு வாங்குவோம், போயிட்டு வர டிராவலுக்கு செலவு மட்டும் வாங்கிப்போம். அதுக்கான இதை மட்டும் அதுக்கு ஒரு நாள் கூலியை வாங்கி அதுக்கு ₹1 கிடையாது. அப்பவே டபுள் டிஜிட்ல தான் ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருப்பாரு நாட்கணக்கில். இந்த மாதிரி எந்த நடிகனுமே டிராவலுக்கு எல்லாம் கால் ஷீட் போட்டது கிடையாது அப்படின்ற மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருமே அவர் போட்டு கிழிச்சு வச்சிருந்திருக்காங்க. தலையை வந்து ஒரு படம் கமிட் ஆகிறாருன்னா அந்த படத்துக்கு வந்து பேக்கேஜா சம்பளம் வாங்க மாட்டாரு. ஒவ்வொரு நாள் கணக்கு, ஒரு நாட்களுக்குன்னா இத்தனை லட்ச ரூபாய் மினிமம் ஒரு 10 லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டாலும் 10 நாள் அடிச்சாலே ₹1 கோடி சம்பளம் வந்துடும். டெய்லி பேசிஸ்ல கால் ஷீட்ல நடிச்சுட்டு இருக்க இந்த பீஸ் படத்துக்கு ஷூட்டிங் வரணும்னா எத்தனை மணிக்கு வரணும்? காலையில 9 மணிக்கு ஷாட் வைக்கிறாங்கன்னா ஷார்ப்பா வந்து நிக்கணும். 10 மணிக்கு வர்றது, 11:30 மணிக்கு ஷாட் வைக்கிறது, பிரேக்ல 1.5 மணி நேரம் கும்மி அடிக்கிறது, 5:30 மணி ஆனா ஐட்டத்து கூட எஸ்கேப் ஆகுறதுன்னு ப்ரொடியூசர் காசை எந்த அளவுக்கு சுரண்ட முடியுமோ அந்த அளவுக்கு சுரண்டி கால் ஷீட் எக்ஸ்ட்ரா ஆக்கி இப்படி ஊரா மூட்டு பணத்துல கொடுத்து போய் நல்லா தின்னுட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துக்குது. இது தெரியாம இந்த பீஸ் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருந்திருக்கும். வடிவேலு அவர்கள் பீக்ல இருக்கிறாருன்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே இவர் போட்டா படம் வியாபாரமாகும்ன்ற ஒரு எண்ணத்துக்காக மட்டுமே இந்த பீஸை வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு ஓகே பண்ணி படத்துல நடிக்க வச்சிருந்திருக்காங்க. இந்த பீஸுக்கு மார்க்கெட் கொஞ்சம் போனதுமே அடுத்து இருக்கிற சூரி, சந்தானம், யோகி பாபுன்னு எல்லாருமே இறங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு பயலும் கண்டுக்க மாட்டாங்க. வடிவேலு வீட்டுல இருக்கும்போது ஒரு நாள் உட்காந்து எல்லாம் யோசிச்சு பார்க்கணும், எதுக்கு நமக்கு வந்து யாருமே பட வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, நம்ம அப்படி என்னதான் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா கொஞ்சமாச்சும் புத்தி வரும் தான் எனக்கு தோணுது. ஷூட்டிங்ல இந்த மாதிரி சேட்டப் பண்ணியிருந்தாலும் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தலைவன் பண்ற சேட்டை தான் வந்து இருக்கிறதுலே அல்டிமேட். நிறைய பேர் சொல்லியே நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிரசன்ட் மீடியாஸ்ல எக்கச்சக்கமான கிசுகிசுகளும் வந்திருக்குது. தலைவனுக்கு 7-8 மணி ஆனாலே வைகை புயலுக்குள்ளார ஒரு காம புயல் அடிக்க ஆரம்பிச்சிடும். கூட நடிக்கிற ஒரு பேசையும் விடுறதுல போல என்ன சொல்ல வரன்றது வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். வடிவேலு அவருடைய காம்பினேஷன் நடிக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரியான விஷயத்துக்கு ஏத்த மாதிரியே ஒரு சில கேரக்டரா தூக்கிட்டு வருவாப்ல. சோனா, மும்தாஜ், அவருடைய காமெடியில வர்றது எல்லாமே கொஞ்சம் கில்மா படம் நடிக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் உள்ள வந்து நடிச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் புரியல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஒரு காரணத்துக்காக இவர் கூட நடிச்சிருக்காங்க அப்படின்றதான் தெரிய வருது. தலைவன் ஒரு டாப் இடத்துல இருக்கிறான்ற ஒரு காரணத்துக்காகவே இந்த விஷயத்தெல்லாம் பெருசா யாரும் எக்ஸ்போஸ் பண்ணாம இருந்திருக்காங்க. இதே காண்டி ஏதாவது ஒரு வீடியோ கூட வெளில வந்தது தலைவன் கையும் களமா சிக்கி இருப்பாப்ல. அது மட்டும் இல்லாம கூட நடிச்ச எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இதை பத்தி பெருசா வெளியே பேச மாட்டாங்க. அந்த டைம்ல ஸ்டார்டிங்ல பேசினா பட வாய்ப்புகள் இல்லாம போயிடுமோ, திருப்பி கூப்பிட மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம். இதுக்கப்புறமும் பேசாம இருக்கிறாங்கன்னா என்ன காரணம் எனக்கு தெரியல. இது எல்லாமே தமிழ் சினிமாவில் தொன்று தொட்டு நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஆனா வடிவேல் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கிறது வந்து எல்லாருக்குமே ஷாக்கிங் தான். நான் இந்த டாபிக் உள்ள ரொம்ப டீட்டெயிலா போக விரும்பல. இன்கேஸ் வடிவேலோட லீலைகள்லாம் வேணும்னா நீங்க யூடியூப்ல அடிச்சு பாத்தீங்கன்னா எத்தனை பேர் கூட என்னென்னலாம் பண்ணிருக்காருன்றதெல்லாம் டீட்டெயிலா விலாவாரியா கிழிச்சு விட்டுருக்காங்க. ஒரு மனுஷன் படத்துல எந்த விதமான கேரக்டர்லாம் நடிக்கலாம், ஆனா நிஜத்துல என்ன மாதிரி சுத்தி இருக்க கூட வாழறான், அவருடைய ரியல் ஃபேஸ் என்ன மாதிரி இருக்குது, மக்களுக்கு என்ன பண்றான், நன்றி இல்லாம இருக்கிறானா, நன்றியோட இருக்கிறானா, இது எல்லாமே தான் அந்த கேரக்டரை வந்து முடிவு பண்ணும். அப்படி பார்த்தா வடிவேலு அவர்கள் 100க்கு 0ல இருக்கிறாப்ல 1% கூட யாரும் கூட வந்து நிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கேவலமான புத்தியும் மட்டமான மனநிலையில சுத்திட்டு இருக்க ஒரு கேஸ் இது. எல்லாத்துக்குமே இன்ஸ்டன்ட் கர்மா மாதிரி இப்போ ரீசெண்டா நடந்த கலைஞர் 100ல வடிவேலு அவர்களை யாருமே மதிக்காம அவாய்ட் பண்ணதுதான் வந்து ஒரு ஃபைனல் ஸ்ட்ரோக் நான் சொல்லுவேன். வடிவேலு அவர்களுடைய உண்மையான முகங்கள் எல்லாருக்குமே இப்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் திருந்தறதும் திருந்தாம போறதும் வடிவேலு கையில தான் இருக்குது. வடிவேலுடைய இந்த கேவலமான ஒரு மனநிலையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டூட் அஸ்வின். ஓகே, வீடியோ முடிஞ்சு. தேங்க்ஸ் டு டியூட் அஸ்வின். ஆல்ரெடி நம்ம 2 பார்ட் பார்த்துருக்கோம்.
ரெண்டுலேயுமே ரொம்ப கழுவி ஊற்றிருந்தாங்க. அவர் சொன்ன மாதிரிலாம் சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் உண்மையாக தான் இருந்துச்சு. 3வது வீடியோ பார்த்து முடிச்சிருக்கோம். இதில் இந்த மாதிரி இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஆன் ஸ்க்ரீனில் தான் பார்த்து கொண்டாடி தீர்த்தமே. அது இந்த ஆள் எவ்வளோ எப்படியெல்லாம் மோசமாக யூஸ் பண்ணியிருக்காங்கிறது இந்த ரீசெண்ட் இயர்ஸில் தான் தெரிய ஆரம்பிச்சு. அதுவும் இப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப மோசமாக பண்ணியிருந்துருக்கா. அப்படி நம்ம தலையில் தூக்கி வச்சும் மிகப்பெரிய காமெடியன்டா நமக்கு சிரிக்கட்டான்னு நினச்சி எல்லாம் பண்ணோம். நானும் தான், இன்க்ளூடிங் மீ. அவர் டியூடேஷன் சொன்ன மாதிரி நம்மளும் தான் கொண்டாடணும், இல்லைன்னு சொல்ல. பல மீம்ஸில் என்ன எல்லாமே கொண்டாடணும் தான். அது இருந்தாலும் எவ்வளோ மோசமாக யூஸ் பண்ணியிருக்காங்கிறது இப்போ வந்து ஏன்டா இருந்தாலும் கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கிறது வந்து யாருக்குமே நல்லதில்லை. ஓகே, இதே மாதிரி நல்ல வீடியோ இருந்தால் பார்ப்போம், ரியாக்ட் பண்ணுவோம். அதேமாதிரி என்ன வீடியோ ரியாக்ட் பண்ணுங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.